ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நல்ல சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பணிவானவன், நட்பானவன், அனைவரிடமும் அன்பும் கருணையும் கொண்டவன். ஒவ்வொரு நாளும் அவன் தேவனை மனமாற ஜெபிப்பான். ஒரு நாள் அவன் தாத்தா அவன் வீட்டிற்கு வந்தார். தாத்தா அந்த சிறுவனுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்து சொன்னார், யாரும் பார்க்க முடியாத இடத்துக்கு போய் மறைந்து இதை சாப்பிடு. சிறுவன் அமைதியாக சென்று படுக்கையின் கீழ் மறைந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடாமல் திரும்பி வந்தான். தாத்தா ஆச்சரியமாக கேட்டார், ஏன் சாப்பிடவில்லை? யாரும் பார்க்க மாட்டார்கள் என்றுதானே சொன்னேன். சிறுவன் மெதுவாக சொன்னான், தாத்தா, நீங்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்றீர்கள். ஆனால் ஒருவரோ எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் நான் சாப்பிட முடியவில்லை. தாத்தா கேட்டார், அவர் யார் மகனே? சிறுவன் நம்பிக்கையுடன் சொன்னான், அவர் நம்முடைய தேவன். அவர் ஒருபோதும் தூங்குவதில்லை, எங்களை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. தேவனுடைய கண்களிலிருந்து நாம் ஒருபோதும் மறைய முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்ட தாத்தா மகிழ்ச்சியுடன் அந்த சிறுவனை அணைத்துக் கொண்டார்.